இருக்கிறவன் கள்ளன் இருக்கிறான். இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவோம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். என் வழியை சொந்த மலத்துடனான போகிறார். நல்ல நீசன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது சொல்லிக் கொடுத்தோம். இந்த கட்டத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களில் ஏன் என்றார்கள். வேறு சிலர் இவர்கள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாறி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே சந்தேகம் உண்டாக்குகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே என் ஆடுவை என் சட்டத்துக்கு செயல்படுத்துகிறேன். நான் அவர்களை கொடுக்கிறேன். அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பிதா எல்லாரையும் இருக்கிறார். என் பிதாவின் கையில் இருந்து என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். யூதர்கள் பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்கிறபடியினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே
தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவர்கள் தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அநேகர்